சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. எதிர்க்கட்சிகளினுடைய தொடர் அமளியால 2 அவைகளும் நாளைக்கு வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகளும் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், மேலும் விவரங்களை சொல்லலாம். எதிர்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் இன்று நாள் முழுவதும் முடங்கும் சூழல் ஏற்பட்டது. இதன் காரணமாக 2 அவைகளும் நாளை காலை வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீட் வினாத்தாள் முறைகேடு, மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தடியடி, அயோத்தியா ராமர் கோவில் காணிக்கை முறைகேடு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கைகளை எழுப்பி வருகிறார்கள். இருப்பினும் அதனை ஏற்க அரசு சபாநாயகர் ஏற்க மறுத்து வருகிறார். 2ஆம் நாளான இன்றும் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்கட்சிகள் இன்று காலை முதலே அவையிலே முழக்கங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்டார்கள். இதன் காரணமாக 2 அவைகளும் முதலில் 12 மணி வரையும், அதன் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் பிற்பகல் 2 மணிக்கு 2 அவைகளும் மீண்டும் கூடிய போது இதே விவகாரங்களை முன்வைத்து எதிர்கட்சிகள் கடுமையான முழக்கங்களை எழுப்பினார்கள். அவைத்தலைவர் இருக்கையில் இருந்த திலீப் சாய்கே அவர்கள், இது 2 நாட்கள் ஆகிவிட்டது, ஒரு அலுவல் கூட உருப்படியாக நடைபெறவில்லை, 377வது பிரிவின் கீழ் முக்கியமான கேள்விகளை கேட்டு பதில் பெற வேண்டிய ஒரு அவசியம் என்பது இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இது போன்று நீங்கள் தொடர்ந்து இடையூறு ஏற்படுத்துவது சரியல்ல, உங்களுடைய இருக்கைக்கு செல்லுங்கள் என்று தொடர்ச்சியாக அறிவுறுத்தினார். இருப்பினும் அதனை ஏற்க மறுத்த எதிர்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவையும் நாளை காலை வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையும் இதே காரணங்களுக்காக நாளை காலை வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.